தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த கட்சி வந்து முதல்ல வந்து விஜய் மக்கள் இயக்கம் சொல்லி ரசிகர்கள் சப்ளிமன்றம் சார்பாக நல்ல விஷயம் செஞ்சுட்டு வந்தாங்க. இதே வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க. சில நாட்கள் முன்னாடி வந்து அவரோட அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காரு. இதே மாதிரி தளபதி விஜய் அவர்கிட்ட பிடிச்சது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வரேன் அப்போ வரேன் இன்னும் கொஞ்சம் நாளில் வரேன் அப்படின்னு சொல்லாமல் டப்புன்னு வந்தார் பார்த்திங்களா. அது நம்ம தளபதி விஜய் வந்து நிறைய நடிகர்கள் கட்சிகள் ஆரம்பித்து சிலதுக்கு நல்ல விதமாக கொண்டு போயிருக்காங்க, சிலது கைவிடப்பட்டிருக்காங்க. ஆனால் இவர் வந்து 10ஓட 11 இருப்பாரா, இல்லை ஒரு தனித்துவமாக இருப்பாரா, இல்லை அரசியல் நல்லா செயல்பட்டு மக்களுக்கு நல்ல ஒரு உதவிகள், அதாவது நல்ல திட்டங்கள் செய்வாரா அப்படி சில கேட்குறவங்களுக்கு கேள்விக்கு பதிலாக சில வீடியோக்கள் காத்திருக்கு. அதை பாருங்க, அது உங்களுக்கே தெரியும். 2011 தமிழக மீனவர்களை கொன்று குவிச்ச போது மாநில அரசும் மத்திய அரசும் மௌனம் சாதிச்சப்ப தனி ஒரு நடிகனா போராடினவர் எங்க தளபதி. 2017 நீட் தேர்வினால் உயிரிழந்த மனைவி அனிதாவை வச்சு அரசியல் பண்ணவங்க மத்தியில சத்தமே இல்லாம வீட்டுக்கு போய் தன் தந்தையிட்ட போய் ஆறுதல் சொன்னவர் எங்க தளபதி. 2018 கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தன்னோட ரசிகர் கணக்கில் பணத்தை போட்டு மக்களுக்கு உதவி செய்ய சொன்னவர் எங்க தளபதி. ஸ்டெர்லைட் இஷ்யூல உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு நேரில் எந்த ஒரு விளம்பரமும் செய்யாம ஆறுதல் சொன்னவர் எங்க தளபதி. ஸோ நான் தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மக்கள் குடிமகனாக தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து என்னோடய அண்ணன், என்னோடய தலைவன், அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த நல்லதாக திட்டங்கள் கொண்டு வராரு. ஸோ இதில் என்ன ஒரு வருத்தம் கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது சினிமாவில் பார்த்துருக்கேன். அவரை பார்த்து வளர்ந்தேன். ஆனால் இப்போ திருப்புன்னு சினிமா விட்டு விலகிட்டு முழு அரசியல்வாதியாக இறங்குறேன்ட்டார். நல்ல விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் சினிமா விட்டு விலகுறேன்ட்டார்ல, அதான் நமக்கு வந்து மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எங்கள் அண்ணனுக்காக வாழ்த்துக்கள் வணக்கங்களோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா சினி சைடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.